ஹலோ நண்பா, இப்போ வரப்போகிற சிஏஎஸ்எஃப் ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரிட்டன் எப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னா 1 or 2 இயர் ஆகிடும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் திரும்ப வரத்துக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2024 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 2024 அப்ளை பண்ணவங்களுக்கு 2025 ஜனவரியில் இதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ எங்கே நடந்துச்சுன்னா இதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து சிவகங்கையில் நடந்துச்சு. ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு இது நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஸோ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் சிவகங்கையில் போய் ஃபிசிக்கல் எக்ஸாம் சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு அட்டன் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஏதோ ஒரு எலிஜிபிள் இல்லை, அதனால் வெளியே வந்துட்டேன், செஸ்ட்டு ஹைட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் பரவாயில்ல. எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணி எவ்வளோ பேர் 2024 இதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ 2024 இதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாம் நடந்து அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் டேட்டு இன்னும் சொல்லவே இல்லை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இது வரைக்குமே ரிட்டன் எக்ஸாம் டேட்டு இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கலை யாருக்கும். இன்னும் எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இதுக்கான எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிவிட்டு. ஸோ கிட்டத்தட்ட அதுவே 1 இயர் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே வரல. நானும் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன், பசங்க கமெண்ட் பண்ணும்போது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் வரல. ஸோ ஓகே, இந்த இயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இயரும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்போனா இன்னும் 1 or 2 மந்த்துக்குள்ளேயே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னா நம்மளுக்கு 1 or 2 மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர்மேன். ஓகேங்களா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, 12th சயின்ஸ் குரூப், எனி சயின்ஸ் குரூப்பு அண்டு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சயின்ஸில் பயாலஜி மட்டும்தான் ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்குன்னா அது எனக்கு தெரியல. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு 12th பாஸ் பண்ணிக்கணும். சயின்ஸ் குரூப் எடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அது இல்லாமல் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் இதுக்கு. ஓகேங்களா, ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 23 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதை நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எஸ்சிக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி வந்து 162 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும் நார்மலாக. அதுக்கப்புறம் 85 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும், அதாவது விரியணும். செஸ்ட்டு நார்மலாக இருக்கும்போது 80 இருக்கணும், உங்கள் செஸ்ட்டு விரியும் போது 85 இருக்கணும். ஓகேங்களா, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும். அதாவது 5 கிலோமீட்டர் ரன்னிங்கு நீங்கள் 24 minutesல கடக்கணும். சிவகங்கையில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். என்னுடைய தம்பி இதுக்கான செலெக்ஷன் போனால் சிவகங்கையில் நான் அவன் கூட போனேன். அதனால் இதோட டீட்டெயில் எனக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியும். நோட்டிஃபிகேஷன் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனவுடனே நீங்கள் மோஸ்ட்லி சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேன் சென்டர் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் தான் இருக்கும். நீங்கள் சிவகங்கையில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 minutesல நீங்கள் கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்போவே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் முடிச்சிருவாங்க. ஓவரெல்லாம் முடிப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேன் ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னன்னா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நான் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால்
எப்படி நடத்துவாங்கன்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு சென்டர் போடுவாங்க. சென்டருக்கு போயிட்டு 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதிகமாகவே டைம் இருக்கும், நம்ம ஓடிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு height to weight செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டு இதுமாரிலாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போவே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது 3ம் அப்போவே அன்றைக்கி நாங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்றைக்கே முடிஞ்சிடும். ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமு, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் அடுத்தது அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து 100 கொஷின் 100 மார்க்கு, 2 ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் நாலேஜு, ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். இதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கான சப்ஜெக்ட்டு, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கும் மேலே சேலரி இருக்கும். ஏன்னா 26,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி பே இருக்கும். அதோட டிஏ, ஹச்ஆர்ஏ, அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000லேருந்து 40,000 கிட்ட உங்களுக்கு சேலரியாக வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிக்கு 100 ரூபா, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நோ ஃபீஸ். இதுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டை அப்ளை பண்ண முடியாது, அதால் அவங்கள நான் சொல்லலை. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் 2024 பேட்சில் ஃபிசிக்கல் எக்ஸாம் சிவகங்கையில் அட்டன் பண்ணிங்களோ அவங்க எல்லாம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் இதுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு. நான் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம